அடுத்த 2 நாட்கள் யாழினியின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றே அவளுக்கு புரியவில்லை. எல்லாமே மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. ஹாஸ்பிட்டல், வீடு, மெடிக்கல் பில்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் கால்ஸ். இந்த பரபரப்புக்குள் அவளுக்கு தனியாக அமர்ந்து யோசிக்க கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு இரவும் தூங்க போகும் நேரத்தில் மட்டும் அந்த ஒரு உண்மை அவளுடைய மனசை அழுத்தமாக குத்திக் கொண்டே இருந்தது. இன்னும் சில நாட்களில் அவள் இந்த வீட்டை விட்டு போக போகிறாள். ஒரு தெரியாத மனிதனோடு வாழ்க்கையை தொடங்க போகிறாள். அந்த எண்ணமே அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. அந்த மாலை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பி இருந்தாள் யாழினி. சோர்வாக வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த அவளை பார்த்த சங்கவி மெதுவாக அருகே வந்தாள். என்னடி இப்படி அமைதியா இருக்க என்று கேட்டாள் யாழினி. லேசாக சிரிக்க முயன்றாள். என்ன பேசுறது என்றாள் மெதுவாக. அந்த மித்ரன் ஃபோட்டோ கூட பார்க்கலையே நீ என்றாள் சங்கவி திடீரென்று. அந்த வார்த்தைக்கே யாழினி முகம் திருப்பினாள். உண்மையில் அவள் இன்னும் மித்ரனின் போட்டோவை ப்ராப்பர்லி பார்த்ததே இல்லை. ரமேஷ் அனுப்பியிருந்த போட்டோ போன்ல இருந்தது. ஆனால் அதை ஓபன் பண்ண தைரியம் கூட வரவில்லை. ஏனென்றால் அந்த முகத்தை பார்த்த நொடி இது உண்மையான வாழ்க்கை என்று மனசு ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் கசப்பாக. கல்யாணம் பண்ண போற ஆள் தானே என்றாள் சங்கவி மெதுவாக. யாழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு போனை எடுத்தாள். கேலரி ஓபன் செய்து அந்த போட்டோவை மெதுவாக திறந்தாள். அடுத்த நொடி அவளுடைய பார்வை அப்படியே நின்றுவிட்டது. பிளாக் கோட், கம்பீரமான முகம், ஷார்ப் ஐஸ். போட்டோவிலேயே ஒரு அழுத்தம் இருந்தது. சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சிரிப்புக்குள் கூட ஒரு தூரம் தெரிந்தது. யாழினிக்கு தெரியவில்லை ஏன் என்று. ஆனால் அந்த முகத்தை பார்த்த நொடி அவளுக்குள் ஒருவித பயம் வந்தது. இவருக்கு இந்த கல்யாணம் பிடிக்குமா என்ற கேள்வி தானாக மனசுக்குள் வந்தது. அந்த சாம நேரத்தில் மித்ரனும் தனது அறையில் போன் ஸ்கிரீனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ராகுல் தான் ஃபோர்ஸ் பண்ணி யாழினியின் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை ஓபன் செய்து காட்டியிருந்தான். அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருக்காங்கன்னு பாரு என்று நக்கலாக சொல்லிவிட்டு போயிருந்தான். மித்ரன் எரிச்சலாக இருந்தாலும் தெரியாமல் அந்த ப்ரொஃபைலை ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருந்தான். பெரிய போஸ்ட் போட்டோஸ் எதுவும் இல்லை. டெம்பிள் இசை நிகழ்ச்சி, குழந்தைகளோடு எடுத்த போட்டோ, ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே மிகவும் சாதாரணம். ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி தான் அவனுடைய கவனத்தை பிடித்தது. ஒரு வீடியோவில் யாழினி பாடிக்கொண்டிருந்தாள். அவள் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த சாங் முழுக்க ஒலிக்க தெரியாமல் மித்ரன் போனை கீழே வைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் கழித்து திடீரென்று போனை ஆஃப் பண்ணிவிட்டான். What am I doing என்று தன்னையே எரிச்சலாக பார்த்து கொண்டான். அவனுக்கு பிடிக்கவில்லை இந்த தெரியாத பெண் அவனுடைய மைண்ட் ஸ்பேஸுக்குள் வர ஆரம்பித்திருப்பது. அடுத்த நாள் காலை கிருஷ்ணா வீட்டில் என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பெரிய ஹால் முழுக்க டெக்கரேட்டர்ஸ், ஒர்க்கர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பிஸியா இருந்தார்கள். லலிதா மட்டும் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்தான் மித்ரன். ஒயிட் ஷர்ட், பிளாக் ஜீன்ஸ், வழக்கம் போல கம்பீரமான முகம். அவனை பார்த்தவுடன் அங்கே இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். மாப்பிள்ளை செம்ம ஸ்மார்ட், பொண்ணு லக்கி என்ற கிசுகிசுக்கள் மித்ரனுக்கு எரிச்சலாக இருந்தது. அவன் நேராக கிச்சனுக்குள் போய் காஃபி எடுத்துக்கொண்டு திரும்பும் போது ஹால் கிருஷ்ணா போனில் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, நாளைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரோம் என்றார் சந்தோஷமாக. அந்த வார்த்தைக்கு மித்ரனின் கால்கள் ஒரு நொடி நின்றது. பொண்ணு பார்க்க என்று மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். இது முழு அரங்கு செட்டப் என்ற உண்மை அவனுக்கு இன்னும் ஆடிஷனாக இருந்தது. ஆனால் வெளியே எதுவும் காட்டவில்லை. அந்த நேரத்தில் லலிதா அவன் அருகே வந்து, நாளைக்கு கொஞ்சம் டீசென்ட் பிஹேவ் பண்ணு
என்றார் மெதுவாக. நான் எங்க வெஸ்டா இருக்கேனா என்றான் மித்ரன் குளிர்ச்சியாக. மித்ரன் என்றார் லலிதா வார்னிங்காக. சரி சரி என்றான் அலட்சியமாக. ஆனால் அவனுடைய மனசுக்குள் ஒரு விசித்திரமான ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆரம்பித்திருந்தது. நாளை முதல் முறையாக அந்த பெண்ணை நேரில் பார்க்க போகிறான். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் விதி அமைதியாக அவர்கள் இருவரையும் ஒரே பாதையில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை வீரமங்கலம் கிராமமே பரபரப்பாக இருந்தது. சாதாரணமாக அமைதியாக இருக்கும் அந்த தெருவில் அந்த நாள் மட்டும் கார்கள் வந்து நின்ற சத்தம், வீட்டுக்குள் வெளியே ஓடும் மனிதர்கள், கிச்சன்ல பாத்திர சத்தம் எல்லாமே வேறொரு உணர்வை கொடுத்தது. ஆனால் அந்த வீட்டின் நடுவில் அமர்ந்திருந்த யாழினியின் மனசு மட்டும் அந்த பரபரப்பில் கலக்கவில்லை. அவள் முகத்தில் எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. மஞ்சள் நிறு காட்டன் சாரி கட்டி ஈரமான தலைமுடியை மெதுவாக துடைத்து கொண்டபடி கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள். சங்கவி அவளை சுற்றி சுற்றி பிஸியா இருந்தாள். யாழி, கொஞ்சமாவது ஸ்மைல் பண்ணே டி என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு ஜிமிக்கி அணிவித்தாள். ஆனால் யாழினியால் சிரிக்க முடியவில்லை. இது எல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, சங்கவி என்றாள் மெதுவாக. பயமாகுதா என்று கேட்டாள் சங்கவி. யாழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பயம் இல்ல, ஆனா என்னோட லைஃப் யாரோட கையில போயிடுற மாதிரி இருக்கு என்றாள் உடைந்த குரலில். அந்த வார்த்தைக்கு சங்கவி அமைதியாகிவிட்டாள். ஏனென்றால் யாழினி என்ன உணர்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. ஒரு தெரியாத மனிதன், தெரியாத குடும்பம், அவர்களோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, அது எந்த பெண்ணுக்கும் எளிதான விஷயம் இல்லை. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து யாரோ அவங்க வந்துட்டாங்க என்று சொன்ன குரல் கேட்டது. அந்த ஒரு நொடி யாழினியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தெரியாமல் அவளுடைய விரல்கள் ஒன்றோடு ஒன்று இறுக பிணைந்தது. அதே நேரத்தில் வீட்டின் முன் கருப்பு நேர் ஆடி கார் மெதுவாக வந்து நின்றது. அதிலிருந்து முதலில் இறங்கினார் கிருஷ்ணா. அவருக்கு பக்கத்தில் லலிதா. சில நொடிகள் கழித்து காரின் மறுபக்கம் திறந்தது. பிளாக் ஷர்ட், ஃபோல்ட் ஸ்லீவ்ஸ், உயரமான தோற்றம், என் எக்ஸ்பிரஷனும் இல்லாத முகம். மெதுவாக காரிலிருந்து இறங்கினான் மித்ரன். அந்த வீட்டின் முன் நின்றிருந்தவர்களில் பலர் அவனை பார்த்து ஒரு நொடி அமைதியாகி விட்டார்கள். அவனிடம் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்தது. சாதாரணமாக நின்றாலும் கம்பீரமாக தோன்றும் வகை. ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் பால்கனி கர்டனுக்கு பின்னால் நின்றிருந்த யாழினி மட்டும் அவனை பார்த்த நொடி அப்படியே நின்று விட்டாள். போட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் கம்பீரமாக இருந்தான் அவன். ஆனால் அவனுடைய முகத்தில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. இந்த இடத்தில் இருக்க அவனுக்கும் பெரிதாக விருப்பமில்லை. அந்த உண்மை யாழினியின் மனசை ஏதோ செய்தது. கீழே அனைவரும் வரவேற்று உள்ளே அழைத்துக் கொண்டிருந்தார்கள். மித்ரன் மட்டும் அமைதியாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீடு மிகவும் சாதாரணம். பழைய மரக்கதவுகள், சுவரில் ஃபேமிலி போட்டோஸ், வாசலில் மண் வாசனை. அவன் பழகிய உலகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட இடம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு அமைதி இருந்தது. லலிதா சிரித்தபடி பொண்ணு எங்கே என்று கேட்டார். அந்த கேள்விக்கு யாழினியின் இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சங்கவி அவளை மெதுவாக கீழே அழைத்து வந்தாள். படிக்கட்டில் இருந்து மெதுவாக இறங்கி வந்த யாழினியை பார்த்த நொடி மித்ரனின் பார்வை தானாக அவள் மேல் நின்றது. சாதாரண சாரை, என்ன மேக்கப்பும் இல்லை. ஆனாலும் அவளுடைய முகத்தில் இருந்த அந்த மென்மை அவனுடைய கவனத்தை இழுத்தது. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டவில்லை. யாழினியும் அவனை நேராக பார்க்காமல் அமைதியாக வந்து அமர்ந்தாள். அந்த சில நொடிகள் இருவருக்கும் இடையில் இருந்த அமைதி கூட வேறொரு டென்ஷனாக இருந்தது. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த ரூமில் இருந்த 2 பேரின் மனசு மட்டும் வேறொரு போராட்டத்தில் இருந்தது. மித்ரன், பொண்ணு கூட கொஞ்சம் பேசிட்டு வாட என்றார் லலிதா மெதுவாக. அந்த ஒரு வார்த்தைக்கு இரு
இருவரும் ஒரே நேரத்தில் தலை தூக்கி பார்த்தார்கள். மித்ரன், பொண்ணு கூட கொஞ்சம் பேசிட்டு வாரு என்று லலிதா சொன்ன அந்த ஒரு நொடி வீட்டுக்குள் இருந்த எல்லாருடைய பார்வையும் அவர்கள் இருவர் மேல் திரும்பியது. யாழினியின் விரல்கள் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த சில நிமிடங்களே அவளுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய போகும் நேரம் போல அவளுக்கு தோன்றியது. மித்ரன் மட்டும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக எழுந்தான். அவனுடைய முகத்தில் இருந்த கம்பீரம் யாழினிக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபிளா இருந்தது. பின்னாடி தோட்டத்துல போய் பேசிக்கோங்க என்று யாரோ சொல்ல சங்கவி மெதுவாக யாழினியை பார்த்தாள். யாழினி சில நொடிகள் தயங்கினாள். பிறகு அமைதியாக எழுந்து நடந்தாள். மித்ரனும் எந்த வார்த்தையும் பேசாமல் அவளுக்கு பின்னால் நடந்தான். வீட்டின் பின்புறம் சிறிய தோட்டம் இருந்தது. மழை நின்றிருந்ததால் மண் வாசனை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. அருகில் இருந்த மல்லிகை செடியிலிருந்து வந்த மனம் அந்த அமைதியை இன்னும் மென்மையாக்கியது. ஆனால் அந்த இடத்தில் நின்றிருந்த இருவரின் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. யாழினி பார்வையை தரையில் வைத்தபடியே நின்றிருந்தாள். மித்ரன் மட்டும் அவளை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான். போட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் மென்மையாக இருந்தாள். ஆனால் அந்த முகத்தில் இருந்த சோர்வு அவனுடைய கவனத்தை தட்டியது. இந்த கல்யாணத்துக்கு அவளும் முழு மனசோடு சம்மதிக்கவில்லை என்பது அவனுக்கு அந்த நொடியில் புரிந்தது. அந்த உண்மை ஏனோ அவனுக்குள் இருந்த அரிடேஷனை கொஞ்சம் குறைத்தது. உங்களுக்கு இந்த மேரேஜ்ல ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மாதிரி தெரியல என்று முதல் முறையாக பேச ஆரம்பித்தான் மித்ரன். அவனுடைய குரல் அமைதியாக இருந்தாலும் நேராக இருந்தது. அந்த கேள்விக்கு யாழினி மெதுவாக தலை தூக்கி பார்த்தாள். சில நொடிகள் அவன் கண்களை நேராக பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டாள். உங்களுக்கும் இல்லைன்னு தெரியுமே என்றாள் மெதுவாக. அந்த பதில் மித்ரனை ஒரு நொடி அமைதியாக்கியது. யூசுவலி அவனை இம்ப்ரெஸ் பண்ணும் பெண்களைத்தான் அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் இந்த பெண் அவனை பார்த்து கூட அன்னெசரியா பேசவில்லை. அது அவனுக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் ஏன் ஓகே சொன்னீங்க என்று கேட்டான் அவன். அந்த கேள்விக்கு யாழினியின் முகம் உடனே மாறியது. அவளுடைய அப்பா, ஹாஸ்பிட்டல், கடன் எல்லாமே ஒரே நேரத்தில் மனசுக்குள் வந்தது. ஆனால் அவள் அதை வெளியில் காட்டவில்லை. எல்லாருக்கும் சஜஷன் இருக்கும் என்றாள் மெதுவாக. மித்ரன் அவளை கவனமாக பார்த்தான். அவள் எதையோ மறைக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கும் இந்த மேரேஜ் ஒரு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லிக்கிறேன் என்றான் மித்ரன். சில நொடிகள் கழித்து யாழினி அமைதியாக அவனை பார்த்தாள். இந்த மேரேஜ் நடந்தாலும் எனக்கு என் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் என்றான் மெதுவாக. என்னோட டிசிஷன்ஸ்ல யாரும் இன்டர்ஃபியர் பண்ணது எனக்கு பிடிக்காது. அவன் குரலில் இருந்த அந்த குளிர்ச்சி யாழினிக்கு தெளிவாக பட்டது. அவள் சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக, நானும் யாரோ லைஃபை ஃபோர்ஸா இடம் பிடிக்க ஆசைப்படல என்றாள். அந்த பதில் மித்ரனின் புருவத்தை லேசாக சுருக்க வைத்தது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு டிக்னிட்டி இருந்தது. சிம்பத்தி கேட்காமல், தன்னை விலக்கிக் கொள்ளாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் திடீரென்று மழை துளிகள் மீண்டும் விழ ஆரம்பித்தது. சில நொடிகளில் மழை கொஞ்சம் அதிகரிக்க யாழினி இன்ஸ்டிங்டாக பின்னால் நகர்ந்தாள். தோட்டத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய ஷைடுக்குள் இருவரும் நின்றார்கள். அந்த இடம் மிகவும் குறுகலாக இருந்ததால் தெரியாமல் அவர்கள் அருகருகே நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நொடி யாழினியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மித்ரனின் பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட அவளுக்கு தெளிவாக உணர்ந்தது. அவன் மிகவும் அருகில் நின்றிருந்தான். ஆனால் அவன் பார்வை மட்டும் அவள் மேல் இல்லை. மழையை பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தான். அந்த சைலன்ஸ் தான் இன்னும் ஆக்வர்டா இருந்தது. உங்களுக்கு இந்த வில்லேஜ் பிடிக்கலையா என்று திடீரென்று கேட்டாள் யாழினி. ஏதாவது பேச வேண்டும் என்றே கேட்டாள். மித்ரன் லேசாக அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். பிடிக்கன்னு இல்ல, பழக்க
பழக்கம் இல்ல என்றான். இங்க ரொம்ப அமைதியா இருக்கு என்றாள் யாழினி மெதுவாக. சென்னையில எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இங்க மழை சத்தம் கூட கேக்குதுற. அவள் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுடைய முகத்தில் முதல் முறையாக ஒரு சிறிய அமைதி தெரிந்தது. மித்ரன் அந்த முகத்தை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாமல் அவள் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்திருந்தான். அந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருந்து யாழி என்று அழைக்கும் சத்தம் கேட்டது. அவள் உடனே ரியாலிட்டிக்கு வந்தாள். நான் உள்ளே போறென்றால் மெதுவாக. மித்ரன் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் யாழினி 2 அடிகள் நடந்த பிறகும் அவன் பார்வை அவளை விட்டு விலகவில்லை. ஏனென்றால் அந்த சில நிமிடங்களில் அவன் மனசுக்குள் ஒரு விஷயம் தெளிவாக ஆரம்பித்திருந்தது. இந்த பெண் அவன் நினைத்த மாதிரி இல்லை. அவளிடம் ஏதோ வேறொரு அமைதி இருந்தது. அந்த அமைதிதான் மெதுவாக அவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தது. உள்ளே வந்த பிறகும் யாழினியின் மனசு இன்னும் அமைதியாகவில்லை. எல்லோரும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். லலிதா அவளிடம் பாசமாக பேசிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணாவும் சிவராமனின் உடல்நிலை பற்றி கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த கூட்டத்துக்குள் இருந்த மித்ரன் மட்டும் அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தான். யாராவது பேசினால் மட்டும் பதில், இல்லை என்றால் போன் ஸ்கிரீனை பார்த்தபடி இருந்தான். ஆனால் தெரியாமல் அவனுடைய பார்வை சில நொடிகளுக்கு ஒரு முறை யாழினி பக்கம் திரும்பிக் கொண்டே இருந்தது. அவளும் அதை கவனித்தாள். அந்த பார்வையில் ஆசை இல்லை, ஆனால் அலட்சியமும் இல்லை. அது அவளுக்கு புதுசாக இருந்தது. யாழி, காஃபி எடுத்துட்டு வாமா என்று அவளுடைய அம்மா சொன்னதும் அவள் கிச்சனுக்குள் சென்றாள். கையில் ட்ரே எடுத்து கொண்டு வந்த போது அவளுடைய மனசு காரணமில்லாமல் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் காஃபி கொடுத்து கொண்டிருந்தவள் கடைசியாக மித்ரன் முன் வந்து நின்றாள். அவன் அந்த நேரத்தில் போனை பார்த்து கொண்டிருந்தான். காஃபி என்றாள் மெதுவாக. அந்த குரல் கேட்டதும் அவன் தலை தூக்கி பார்த்தான். சில நொடிகள் இருவரின் பார்வையும் நேராக சந்தித்தது. அந்த நொடியில் யாழினிக்கு காரணமே இல்லாமல் நர்வஸ் ஆகிவிட்டது. அவன் பார்வை மிகவும் ஷார்ப்பா இருந்தது, யாருடைய மனசையும் படித்துவிடும் மாதிரி. அவள் கையை நீட்டிய போது தெரியாமல் காஃபி கப் லேசாக குலுங்கியது. அதிலிருந்த சூடான காஃபி கொஞ்சம் மித்ரனின் கையில் விழுந்தது. சாரி என்று பதறினாள் யாழினி. அங்கே இருந்த எல்லோரும் உடனே அவளை பார்த்தார்கள். யாழினியின் முகம் அவமானத்தில் சிவந்து விட்டது. நான் கவனிக்காம் என்று சொல்லிக் கொண்டே டிசோ எடுக்க முயன்றாள். ஆனால் மித்ரன் அமைதியாக அவளுடைய கையை நிறுத்தினான். ரிலாக்ஸ் என்றான் மெதுவாக. அந்த ஒரு வார்த்தையே யாழினியை ஒரு நொடி அமைதியாக்கியது. பரவாயில்லை என்றான் அவன் சாதாரணமாக. அந்த பதில் அங்கே இருந்த எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் யூசுவலி மித்ரன் இப்படி காமை ஆக்ட் பண்ண மாட்டா என்பதை கிருஷ்ணாவும் லலிதாவும் நன்றாக அறிவார்கள். லலிதா கூட ஒரு நொடி மகனை கவனமாக பார்த்தார். யாழினி மெதுவாக தலை குனிந்து அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவளுடைய இதயம் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவன் கையை தொட்ட அந்த சில வினாடிகள் கூட அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்திருந்தது. சில நேரம் கழித்து என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவது பற்றி எல்டர்ஸ் பேச ஆரம்பிச்சார்கள். அடுத்த மாதம் நல்ல முகூர்த்தம் இருக்கு என்றார் ஒருவர். அதுக்குள்ள கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் என்றார் இன்னொருவர். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக யாழினியின் மனசை அழுத்திக் கொண்டே இருந்தது. இது எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது என்பதை இன்னும் அவருடைய மனசு ஏற்கவில்லை. அந்த நேரத்தில் சிவராமனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி யாழினி வெளியே கிளம்பினாள். மழை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. வீட்டின் முன் நின்று ஆட்டோ கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ரோட் முழுக்க வெறிச்சோடி கிடந்தது. ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். மித்ரன் காரின் அருகே நின்ற
என்றபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். யாழினி சில நொடிகள் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நின்றாள். என்று மட்டும் தலையசைத்தாள். வாங்க, நான் டிராப் பண்றேன் சாதாரணமாக. இல்ல, நான் போயிடுவேன் என்றாள் உடனே. இந்த மழையில எப்படி போவீங்க என்றான் அமைதியாக. யாழினி பதில் சொல்லாமல் நின்றாள். உண்மையில் அவளாலும் மறுக்க முடியவில்லை. சில நொடிகள் கழித்து மெதுவாக காதோர் திறந்து உள்ளே அமர்ந்தாள். கார் கிளம்பியதும் இருவருக்கும் நடுவில் மீண்டும் அமைதி வந்தது. வெளியில் மழை சத்தம் மட்டும். யாழினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன் ரோடை கவனமாக பார்த்தபடி டிரைவ் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மனசு மட்டும் வேறெங்கோ இருந்தது. யூசுவலி எந்த பெண்ணோடும் அன்னெசரியா பேச மாட்டான். ஆனால் இந்த சைலன்ஸ் கூட அவனுக்கு அன்கம்ஃபர்டபிளா தெரியவில்லை. உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காங்க என்று சில நிமிடங்கள் கழித்து கேட்டான் மித்ரன். அந்த கேள்விக்கு யாழினி அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அவன் ஜென்யூன்லி கேட்டது போல இருந்தது. ஆபரேஷன் பண்ணணும் என்றால் மெதுவாக. என்று மட்டும் சொன்னான் அவன். சில நொடிகள் கழித்து திடீரென்று இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னது அவருக்காக தானா என்று கேட்டான். அந்த கேள்வி நேராக அவளுடைய இதயத்தை தொட்டது. யாழினியின் கண்கள் உடனே கலங்கியது. அவள் ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். எல்லாருக்கும் லைஃப்ல சில ஹாப்பியஸ் மொமெண்ட்ஸ் வரும் என்றால் மெதுவாக. அந்த குரலில் இருந்த வலி மித்ரனுக்கு தெளிவாக கேட்டது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த நொடியில் முதல் முறையாக யாழினி மேல் அவனுக்குள் ஒரு சாஃப்ட்னஸ் உருவாக ஆரம்பித்தது. அது அவனுக்கே தெரியாமல் மெதுவாக காதலாக மாறப்போகிறது. ஹாஸ்பிட்டல் வந்த பிறகும் யாழினியின் மனசு இன்னும் அமைதியாகவில்லை. கார்டோர் திறந்து வெளியே இறங்கியவள் தேங்க்ஸ் என்று மெதுவாக சொன்னாள். மித்ரன் லேசாக தலையசைத்தான். யூசுவலி அவன் யாரையும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டிராப் பண்ணும் வகை மனிதன் இல்லை. அதுவும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சரான ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வது அவனுக்கே புதுசாக இருந்தது. ஆனால் அதை அவன் வெளியில் காட்டவில்லை. நான் போயிட்டு வரேன் என்றாள் யாழினி. அவள் உள்ளே நடக்க ஆரம்பித்ததும் தெரியாமல் மித்ரனின் பார்வை அவளை பின்தொடர்ந்தது. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் அருகே 2 நர்சஸ் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வார்த்தைகள் தெளிவாக மித்ரனின் காதில் விழுந்தது. அவன் ஸ்டீரிங் வீல் மேல் இருந்த கையை மெதுவாக இறுக்கி பிடித்தான். அந்த நொடியில் அவனுக்கு புரிந்தது யாழினி ஏன் அந்த அளவுக்கு உடைந்து பேசினாள் என்று. சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தவன் திடீரென்று காரிலிருந்து இறங்கினான். அந்த நேரத்தில் யாழினி டாக்டர் ரூம் வெளியே நின்று கொண்டிருந்தாள். டாக்டர் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருந்தார். அவளுடைய அம்மா அருகே நின்றபடி அழுது கொண்டிருந்தார். ஆபரேஷன் இன்னும் டிலே பண்ண முடியாது என்றார் டாக்டர் கடுமையாக. டாக்டர், இன்னும் 2 நாள் என்று ஆல்மோஸ்ட் கெஞ்சினாள் யாழினி. சாரி, இது ஆல்ரெடி லேட் என்றார் அவர். அந்த நொடி யாழினியின் கண்களில் இருந்த தைரியம் கூட மெதுவாக உடைய ஆரம்பித்தது. அவள் சுவரில் சாய்ந்து நின்றாள். அவளுடைய கண்கள் முழுக்க ஹெல்ப்லெஸ்னஸ். அந்த நேரத்தில் தான் பின்னால் இருந்து அமைதியான குரல் கேட்டது. டாக்டர். திரும்பி பார்த்தவுடன் யாழினி அதிர்ச்சியாக நின்று விட்டாள். மித்ரன். அவன் நேராக டாக்டர் அருகே வந்து நின்றான். ஆபரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்றான் அமைதியாக. டாக்டர் குழப்பமாக அவனை பார்த்தார். பட் பேமெண்ட் நான் பார்த்துக்கிறேன் என்றான் சுருக்கமாக. அந்த ஒரு நொடி யாழினிக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. இல்ல, வேண்டாம் என்றாள் உடனே. மித்ரன் அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். இது ஹெல்ப் இல்ல என்றான் மெதுவாக. உங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு டிலே ஆக கூடாது. அவனுடைய குரலில் சிம்பத்தி இல்லை, அதே நேரத்தில் சுப்பீரியாரிட்டியும் இல்லை.
மிகவும் சாதாரணமாக பேசினான். அதுதான் யாழினியை இன்னும் அமைதியாக்கியது. ஆனால் என்று ஏதோ சொல்ல முயன்றாள். ப்ளீஸ் என்றான் மித்ரன். இந்த தடவை கொஞ்சம் சாஃப்டா. இப்ப ஆர்குமெண்ட் பண்ற நேரம் இல்ல. அந்த வார்த்தைக்கு பிறகு யாழினியால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அந்த நொடியில் முதல் முறையாக யாரோ தன்னை புரிந்து கொண்ட மாதிரி அவளுக்கு தோன்றியது. சில நிமிடங்கள் கழித்து டாக்டர் உள்ளே சென்றார். யாழினி மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். மித்ரனும் அருகே அமைதியாக நின்றான். எனக்கு யார்கிட்டையும் கடன் வாங்குறது பிடிக்காது என்றாள் யாழினி மெதுவாக. இதை கடனாக நினைக்காதீங்க என்றான் அவன். அப்போ சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், நம்ம கல்யாணம் நடக்க போகுதுல என்றான் சாதாரணமாக. அந்த வார்த்தை யாழினியின் இதயத்தை ஒரு நொடி வேகமாக துடிக்க வைத்தது. மித்ரன் அந்த வார்த்தையை மிகவும் கேர்ல சொன்னாலும் அவளுக்கு அது வேற மாதிரி தாக்கியது. ஏனென்றால் அந்த நொடி முதல் முறையாக இந்த திருமணம் உண்மையிலேயே நடக்க போகிறது என்ற உணர்வு அவளுக்குள் ஆழமாக பதிந்தது. அந்த நேரத்தில் ஐசியூ ரூம் கதவு திறந்தது. நர்ஸ் வெளியே வந்து, யாழினி, பேஷண்ட் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க என்றார். அவள் உடனே உள்ளே ஓடினாள். சிவராமன் மிகவும் சோர்வாக படுத்திருந்தார். ஆனால் மகளை பார்த்ததும் லேசாக சிரிக்க முயன்றார். அப்பா என்று அருகே அமர்ந்தாள் யாழினி. அவள் மெதுவாக அவளுடைய கையை பிடித்தார். நீ சந்தோஷமா இருக்கணுமா என்றார் பலவீனமாக. அந்த வார்த்தையை கேட்ட நொடி யாழினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் பேச முடியாமல் தலை குனிந்தாள். அதே நேரத்தில் ஐசியூ கிளாஸ் வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். அவன் வாழ்க்கையில் எமோஷனல் சென்ஸுக்கு இடமே இல்லை. ஆனால் ஏதோ அந்த அப்பா மகள் உறவை பார்த்த நொடி அவனுக்குள் ஏதோ கனமாக இறங்கியது. அவன் மெதுவாக பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் யாழினியின் வலி அவனுடைய மனசுக்குள் இடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தது.